வணக்கம் பீவர்ஸ். ஒரு சமயம் நாக்பூர் காட்டுல கொடுமையான பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ற 2 குருவிங்க அந்த பஞ்சத்தை எதிர்கொள்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டாங்க. உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், வேற காட்டுக்கு வர போறீங்களா? இல்லை நீங்க மட்டும் என் கூட வரலனா பசியோட இந்த காட்டுல சாக வேண்டியது தான். ஆனா இந்த காட்டுல என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு உணவு கிடைக்காதப்ப அவங்க உணவு கொடுத்து உதவி செய்வாங்க. அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வேற காட்டுக்கு வர்றது? ஐயோ, அவங்க நம்ம கஷ்டத்துக்கு உதவி தந்தாங்க. அவங்க கிட்ட உணவு இல்லைன்னா நம்ம கிட்ட அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட எந்த உணவும் இல்லையே. இன்னும் கொஞ்சம் வாங்க, பக்கத்து காட்டுல விதவிதமா உணவுகள் கிடைக்கும். அதை சாப்பிட்டுட்டு நம்ம பசங்களோட சந்தோஷமா வாழலாம். சரி சரி, இந்த காட்டை விட்டுட்டு வர எனக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் உனக்காகத்தான் வரேன் அப்படின்னு சொன்ன அந்த குருவிங்க பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. அப்படி பறந்து போன 2 குருவிகளும் அந்த காட்டுக்கு வந்ததுமே அவங்களோட கண்ணுக்கு ஒரு அழகான ஆப்பிள் மரம் தென்பட்டது. அதை பார்த்ததுமே 2 குருவிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்க பாத்தீங்களா, பக்கத்துல எவ்வளோ ஆப்பிள் மரங்கள் இருக்கு. ஆப்பிள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 குருவிகளும் ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள் ஒன்று ரொம்ப சுவையா இருந்துச்சு. அந்த நேரத்துல மரத்துக்கு சொந்தமான கழுகு வேகமா வந்துச்சு. கழுகு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் இன்னைக்கு தான் இந்த காட்டுல புதுசா வந்திருக்கேன். என் வயிற்றுக்குள்ள முட்டை வேற இருக்கு. உங்க மரம் தெரியாம அந்த ஆப்பிளை நான் சாப்பிட்டுட்டேன். அட குருவியே, நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு 2 லாபம். உன்னோட அழகான இறைச்சியும் சாப்பிடுவேன், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற முட்டையும் சாப்பிடுவேன். கழுகாரே, தயவு செஞ்சு என் மனைவியை விட்டுருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவ இப்பதான் முட்டை விட போறா. குருவியே, நீங்க இவ்வளவு சொல்றதுனால உன் மனைவியை நான் விட்டுடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். கழுகு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் நான் அதை கொண்டு வந்து தரேன். எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. டாக்டர் அவோட இறைச்சி சாப்பிட்டா உடம்பு சரியாகிடும் சொன்னாரு. உன்னால எனக்கு கொளுத்த புறாவோட இறைச்சி கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கழுகாரே, உங்களுக்காக புறாவோட இறைச்சியை கொண்டு வரேன். நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நீ இன்னைக்குள்ள புறாவோட இறைச்சியை கொண்டு வந்திருக்கணும். கழுகாரே, நான் இப்பவே அதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்காக அந்த கணவர் குருவி திரும்பி அதோட காட்டுக்கு திரும்பி போச்சு. எங்க போயிருந்த? காலையிலேருந்து உன்னை காணவே இல்லையே. உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக சோகமா இருக்கீங்க? நம்ம காட்டுல உணவுக்கு பஞ்சமா இருக்குன்னு என் மனைவியும் பக்கத்து காட்டுக்கு போக முடிவு எடுத்தோம். பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு கழுகு ஆப்பிள் பழம் சாப்பிட்டதுனால என் மனைவியை பிடிச்சி வச்சிருக்கு. இறைச்சியை கொடுத்தா என் மனைவிய விடுவேன்னு சொல்லுது. உன்னை யார் பக்கத்து காட்டுக்கு போக சொன்னது? அது ஆபத்தான காடு, உனக்கு தெரியாதா? உன் மனைவிக்காக நான் எல்லாம் உயிரை விட முடியாது. கவலைப்படாதீங்க, இது அறிவை பயன்படுத்துவதற்கான நேரம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம யாரு உயிரையும் இழக்க வேணாம். உங்க மனைவியை சுலபமா காப்பாத்திடலாம். கிளியோ எல்லா பறவைங்கள்ட்டையும் தன்னோட திட்டத்தை சொல்லிச்சு. ட்வீட்டியோட ஐடியாவை கேட்டதும் அந்த குருவி சந்தோஷமா கழுகோட காட்டுக்கு போச்சு. கழுகாரே, நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு கொளுத்த புறா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வாங்க, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். என்ன கொளுத்த புறாவா? என்னதுமே என் நாக்குல எச்சி ஊறுது. நான் உன் கூட வரேன். அந்த குருவி கழுக கூட்டிட்டு தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. இந்த நதிக்கரையில தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நீங்க சத்தம் போடாம இருங்க, நான் அது எங்க இருக்குன்னு காட்டுறேன். என்னால காத்திருக்க முடியல. புறாவோட இறைச்சியை நான் சாப்பிட்டே ஆகணும். அங்க பாருங்க, அந்த புறா அங்கத்தான் இருக்கு. உடனே கழுகோ நதியில புறாவோட பிரதிபலிப்பை பார்த்துச்சு. புறா நிஜமாவே மரத்தோட மேலத்தான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதோட பிரதிபலிப்பு தான் தண்ணியில தெரிஞ்சிச்சு. புறாவை பார்த்த சந்தோஷத்துல கழுகு
தண்ணிக்குள்ள குதிச்சிச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட நண்பர்கள் எல்லாரும் அவங்க திட்டம்படி நிறைய கற்களை எடுத்துட்டு வந்து கழுகோட மேல போட்டாங்க. கழுகோ அதே நேரத்துல இறந்து போச்சு. இத பார்த்த எல்லா நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கணவன் குருவி கட்டை அவுத்து விட்டுட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. நண்பர்களோட இந்த காட்டுக்குள்ள இருந்தா தான் பலம். வா, நம்ம இப்பவே நம்ம காட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் 2 குருவியும் திரும்பி அவங்க சொந்த காட்டுக்கே போனாங்க.